முன்னொரு காலத்துல சித்திர காடவ பல்லவ மன்னன் என்று சொல்லக்கூடிய ஒரு பல்லவ மன்னன் இருந்திருக்கான். அவனுடைய காலத்தில் அவனுடைய ஆணிரைகள் எல்லாம் நிறைய மேய்ச்சலுக்கு எடுத்துக்கிட்டு பாலையே கொடுக்காம இருந்திருக்கு. பசுக்கள் எல்லாம் நல்லா தான் சாப்பிடுது. ஏன் பாலை கொடுக்கல அப்படிங்கிற சந்தேகம் அரசனுக்கு வருது. ரொம்ப நாளா அரண்மனை காப்பாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இடத்துக்கு இந்த பசுக்கள் எல்லாம் தானா போய் நிக்குதுங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பாலை எல்லாம் தானா சொரிந்துருது. அதனால நாங்க பாலை எடுப்பதற்குள்ளாக இந்த பசுக்கள் எல்லாம் என்ன செஞ்சிருது, தானா பாலை சொரியக்கூடிய காரணத்தினால நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு பால் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னதுனால, ஒரு நாள் மன்னன் என்னதான் நடக்குது அப்படின்னு பார்க்க வரான். அப்படி சித்திரக்காரவ பல்லவ மன்னன் வரக்கூடிய அந்த நேரத்துல பசுக்கள் எல்லாம் அங்கிருந்து இருக்கக்கூடிய பசும் தலைகளை மேய்ந்து விட்டு எல்லா பசுவும் குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு போகுது. போய் யாரும் கறக்காமலேயே குடம் குடமாக பாழை சொரிகின்றன. அவங்க எல்லாரும் சேர்ந்து மண்வெட்டியினால் அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்கங்க. அப்ப என்ன நடக்குது தெரியுமா? இதோ ஒரு சிலை கிடைக்கப்படுகிறது. அப்படியே வெளியில் எடுத்து பார்த்தால் அது முருகப்பெருமானுடைய சிலை. அந்த சிலையில் தான் முருகப்பெருமான் வில்லும் அம்போடும் காட்சி தருகிறார்.